ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லைப்ரரி யூனிட். என்னென்ன புக்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாம் புக்ஸ் கலெக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ட்ரைபல் மேக்னெட்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 4 காலம்ஸ் இருக்குது. இந்த 4 ரோஸ்லேயும் வந்து ஸ்டோரி புக்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக. இது கீழே இந்த ட்ராயரும் அப்புறம் இந்த ஒரு ரோ ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். அது நாங்கள் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ஃபுல்லாக தமிழ் புக்ஸ் தான் இருக்கும். இந்த ரோ ஃபுல் தமிழ் புக்ஸ். இது மகாபாரத், ராமாயண் அந்த மாதிரி ஃபுல் 90% நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். எனக்கு தமிழ் தெரியாது, என்னோடய ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ எனக்கு இதை பற்றி அவ்வளவா தெரியாது. நாங்கள் இங்கேயே சில ஷோ பீசஸ் வச்சுருப்போம். இது வந்து செராமிக்கில் செஞ்ச பேக் மாதிரி, அதுக்குள்ளே வந்து பப்பி. அப்புறம் இப்படி இது பார்த்திங்கன்னா சைனா ட்ராகன் அது இருக்கும்ல, அந்த போட்டில் வந்து எல்லாம் போகிற மாதிரி அது ஒன்று. அப்புறம் ஒரு ஃப்ளவர்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த இதில் மட்டும்தான் இருக்கும் தமிழ் புக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இந்த செகண்ட் ரோ, இதில் செகண்ட் ரோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாங்கள் ஷோ பீசஸ் வச்சுருப்போம். இது வந்து செராமிக் பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஃபுல்லாக பென்ஸ் இருக்கும். இது மேக்னட். அப்புறம் இதுவும் வந்து ஒரு சின்ன ஷோ பீஸ் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு புக்கும் நான் எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து ஷோ பீசஸ் எடுத்துட்டேன். நான் புக்ஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ், ஜங்கிள் ஸ்டோரிஸ், பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ், அப்புறம் ஃபோக் டெய்ல்ஸ், இன்ஸ்பைரிங் டெய்ல்ஸ், ஃபுல்லாக டெய்ல்ஸ் அந்த மாதிரி. இப்போ கிட்ஸ் ஸ்டோரிஸ் அதுதான் இருக்கும் ஃபுல்லாக மோஸ்ட்லி. இது ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் இந்தியா. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப எங்கள் மம்மி வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க இதை. அதில் நீங்கள் ஒரு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். இப்போ நாங்கள் இன்னும் அதை ஒரு இதுக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பெஸ்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங் டெய்ல்ஸ், ஃபேமஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பஞ்சதந்திரா, ஃபேமஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பஞ்சதந்திரா, famous stories, famous folk tales of the world. அப்புறம் ஹாரர் ஸ்டோரிஸ். இது ஒன்றும் அவ்வளோ ஹாரராக இருக்காது. ஃபோக் டேல்ஸ், நார்மல் ஃபோக் டேல்ஸ், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபோக் டேல்ஸ், மை புக் ஆஃப் கிராண்ட்பாஸ் டேல்ஸ். இந்த மாதிரி கிராண்ட்பா ஸ்டோரிஸ், கிராண்ட்மா ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். வேர்ல்ட்ஸ் பாப்புலர் ஃபோக் டெய்ல்ஸ் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நிறைய இருக்கும், நிறைய. அப்புறம் ஜங்கிள் ஸ்டோரிஸ். இதெல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது படிக்கும் போது ரொம்ப ஈஸியான இங்கிலீஷில் இருக்கும், கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரிஸ் 44. அப்புறம் அந்த மாதிரி மேஜிக் டேல்ஸ், பெஸ்ட் ஆஃப் மேஜிக் டேல்ஸ், ஹத்திம். அப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேல்ஸ், ட்ரெஷர் ஆஃப் இந்தியன் டேல்ஸ். இது புக் 1, புக் 2, புக் 3 அந்த மாதிரி ஒரு புக்ஸ் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் ஃபேவரட் ஸ்டோரிஸ், கிளாசிக் ஸ்டோரிஸ். அப்புறம் இந்தியன் டேல்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ், விஸ்டம் டேல்ஸ். இது ஈஸ்ட் இந்தியா, அதுவும் ஈஸ்டர்ன் இந்தியா தான் பார்த்தோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இந்தியா கூட கிடைக்கும். வெஸ்ட் இந்தியா, கார்லண்ட் ஆஃப் டேல்ஸ், ஃபேமஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபோக் டேல்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் நல்லா ரொம்ப ஓல்டான ரொம்ப நல்லா இருக்கும், கிளாசிக் ஸ்டோரிஸாக இருக்கும் எல்லாமே.
ஃபுல்லாக பெஸ்ட் ஆஃப் மாரல் ஸ்டோரிஸ், அட்வென்ச்சரஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி. இது பஞ்சதந்திரா. இது அரேபியன் நைட்ஸ். எனக்கு அரேபியன் நைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அரேபியன் நைட்ஸ் டேல்ஸ். அப்புறம் இது வந்து 366 அண்ட் மோர் ஃபேரி டேல்ஸ். இது 366 அண்ட் மோர் ஃபேரி டேல்ஸ். ஃப்ளாஷ் போட்டிருக்கோம், கொஞ்சம் டல்லாக இருக்குது லைட்டனால. 366னால் வந்து இப்போது 1 இயர் வந்து 366 டேஸ். ஸோ ஒன் டே இது ஜனவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு ஸ்டோரி. இப்போ சின்ன பசங்களுக்கு இந்த ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு நாள், இது செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் எல்லாமே கரெக்டாக படிக்கணும். செப்டம்பர், டிசம்பரில் 9th டேட், அதோட பேர் எல்லாமே இருக்கும் அதில். 31 லாஸ்ட் டே, நியூ இயர், நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு. இது ஒரு சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த 361 இயர் இதை ஃபுல்லாக படித்தா அவங்களுக்கு நல்லா இது ரீடிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் டெய்ல்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நான் படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் பஞ்சதந்திரா. இது ஃபேரி டேல்ஸ். நாங்கள் தூங்க போகும்போதே எங்கள் மம்மி வந்து எனக்கு சின்ன பாப்பாவாக இருக்கிறதுலேருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இதோடது. இதில் எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது பாருங்கள். 82, 166, இது 118. இதெல்லாம் வந்து ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் டேல்ஸ். எல்லாம் ஒரு பேஜ் தான் இருக்கும், இருந்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மேஜிக்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த புக் இது ரொம்ப பிடிச்ச புக், ஃபேவரட். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். அப்புறம் இதுவும் 151 மேஜிக்கல் டேல்ஸ். நான் சின்ன பாப்பாவாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் மேஜிக்கல் டேல்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் இது பார்த்திங்கன்னா இதுவும் 151 மேஜிக் டேல்ஸ். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ 76, 151. அதுமாதிரி ஒன்று ஒரு மேஜிக்கல் டேல்ஸ். மேஜிக்னாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதான் ஒன்று எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோ ஃபேவரட். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப 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 ஓல்டானது. எங்கள் மம்மி ரொம்ப சின்ன இதுவாக இருக்கிறதுலேருந்து கலெக்ட் பண்ணது. இது ரொம்ப பழைய புக்ஸ். இதெல்லாம் ஹாப்பியாக, இதெல்லாம் பழைய ஸ்டோரிஸ் கூட, ரொம்ப நல்லா இருக்கும். அதான் ரொம்ப ஓல்டாக இருக்குது. எங்கள் மம்மிக்கு ரொம்ப ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். இந்த ரோவும் அவ்வளோதான். அதில் கூட இது பாருங்க, ஃபோக் டேல்ஸ் ஆஃப் குஜராத். ஒரு ஸ்டேட்ஸ் கூட இருக்கும். ஃபோக் டேல்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட், ஃபோக் டேல்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஒன்று ஒரு இது தனித்தனியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 ரோ முடிச்சிட்டோம் நம்ம. இப்போது 3rd ரோக்கு வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக காமிக்ஸ் செக்ஷன். காமிக்ஸ், ஃபுல் ஆஃப் காமிக்ஸ் தான் இருக்கும். இது எல்லாமே ட்விங்கிள் காமிக்ஸ். இதெல்லாம் ட்விங்கிள்ஸ் ஃபோக்கஸ். இதெல்லாம் ட்விங்கிள் காமிக்ஸ். இதெல்லாம் எங்கள் மம்மிக்கு வந்து ஸ்டோரிஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே காமிக்ஸ் தான். காமிக்ஸ் பார்க்கறது தான் இது ரொம்ப படிக்கணும் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ட்விங்கிள் காமிக்ஸ். அப்புறம் இதெல்லாம் கூட காமிக்ஸ் தான். நான் ஒன்று உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் மார்பிளில் செஞ்ச இது ஃப்ரேம். அப்புறம் இது பேஸ்கெட், அதில் செய்கிற அந்த பேர்ட் மாதிரி. அப்புறம் இதுதான் வந்து ஒரு ரியல் நெஸ்ட்.
ஒரு போர்டு எங்களோட கீழே நாங்கள் மேலே வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம், அதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த இதில் தான் அது நெஸ்ட் வச்சுருந்தது. அப்புறம் காணும் பேர்டை இது காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது இப்போ நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ட்விங்கிள்ஸ் புக் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் இங்கே காமிக்ஸ். பாருங்க ட்விங்கிள்ஸ். இதெல்லாம் எந்த இதோ மே 2010 2012 அப்பத்துலேருந்து வச்சுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூட இருக்கும் நிறைய இந்த மாதிரி பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது என்னன்னு இது எந்த இயர் தெரியல எனக்கு. 2009 தெரியுதா? ஜூலை 2009. உங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டலாம். இதெல்லாம் கொஞ்சம் நியூ மாதிரி இருக்கு. இதெல்லாம் நியூன்னு நினைக்கிறேன். இல்லை, இது 2008 புதுசாகவே இருக்கு. ஓகே 2008 இது இன்னும் எவ்வளோ போகும். இது 2000. ஓ மை காட், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து February 2000லேருந்து, ஏதாவது எங்கள் மம்மி டாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கு. Old is gold. இது என்னன்னு தெரியல. 2005. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கலாம். 2001. நல்லா இருக்குல்ல? எல்லாமே எல்லாம் இப்போ தான் சில தான் நியூவாக ஆட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து மம்மியோட ஓல்டு கலெக்ஷன்ஸ். 2007 ஒரு வயசு இருக்கும்போது. அண்ட் 2005 ஃபுல்லாக அந்த மாதிரி தான். இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எதாவது புக் ஸ்டால் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு இதெல்லாம் 2011 ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கலாம். இது எவ்வளோ? இது ட்விங்கிள் கிடையாது, இது வேறு இது. இது கூட 2012. அப்புறம் என்ன, இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 2008. இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லாமே சிலது மட்டும் வேறு இருக்கும். ஏதாவது நல்ல இது நல்ல கம்பெனி இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் கூட இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி ட்விங்கிள் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ட்விங்கிள் தெரியுதா? அதான் சிலதுமே வேறு இருக்கும். சரி, இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ரோ போகலாம். இந்த ரோ இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் இதை நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் கூட ஃபுல் காமிக்ஸ். இது ஃபுல்லாக காமிக்ஸ் தான். இந்த வெயிட் ஒன்று எடுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஓப்பன் பண்ண. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு இதெல்லாம். இது வந்து காமிக்ஸ் கிடையாது. சில இதெல்லாம் வந்து காமிக்ஸ், ஸ்மால் காமிக்ஸ். இதெல்லாம் வந்து பியூட்டி அண்ட் தி பீஸ்ட், இந்த பழைய. இது எந்த இயர் கூட எனக்கு தெரியல, இதில் போடல எந்த இயர்னு. இதோ 1971 தெரியுதா? ஃபோக்கஸ். 1971 அப்போ வந்தது இது 1971 எடிஷன். அதுதான் இது. லண்டன், நியூயார்க், சிட்னி, ரொம்ப ஓல்டு இதெல்லாம். த கண்டென்ட்ஸ் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ். இதெல்லாம் ஓல்டு கலெக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. காமிக்ஸ். இது மம்மியோட மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது இதெல்லாம்.
உல்டா. இது எத்தனாவது தெரியல எனக்கு, தெரியல, பார்த்தா சொல்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காமிக்ஸ். இதெல்லாம் கூட ஒரு நான் கூட படிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஃபேமஸ் காமிக்ஸ் இருக்கும், ஃபுல் காமிக்ஸ். அப்போதைக்கு ஃபேமஸ். இது எந்த இயர்னே கண்டுபிடிக்க முடியும். அதை தெரியல என்ன எந்த இயர்னு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான். இது வந்து ஸ்டோரிஸ், அது ஃபர்ஸ்ட் காமிச்சினே அந்த மாதிரி ஸ்டோரிஸ். இதில் ஒன்று பிக்சர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக இருக்கும், சின்ன பசங்களுக்கு மாதிரி. இது கூட எந்த இயர் எனக்கு தெரியல. இது ஒன்று. நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் ஸ்டோரிஸ். இது வந்து தமிழ் ஸ்டோரிஸ். தமிழ் எனக்கு தெரியாதுப்பா. தமிழ் இதெல்லாம் 2009 அப்படிதான், 2009. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன? இது காமிக்ஸ். இதெல்லாம் காமிக்ஸ். ஓகே, இன்னும் அங்கே இருக்கு சிலது. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இவ்வளோ பெருசு இருக்கு. ஓகே, இது என்ன? இது காமிக்ஸ். நான் சொன்னேன்ல அந்த குட்டிலாம் பார்த்தோம், அந்த மாதிரி இது ஒரு பெரிய காமிக்ஸ், ஃபுல் காமிக்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. இந்த காமிக்ஸ் லவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாக காமிக்ஸ். அதுவும் காமிக்ஸ் தான். நான் இது மேலே பண்ண வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லாத்தையும் பழையபடி மாற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த 3 ரோவையும் முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் ரோவுக்கு வந்திருக்கோம். இந்த ரோ பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப 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 ஃபேவரட்டான ரோ. அது இப்போது நாங்கள் இங்கே வந்து இது ஒரு ஹார்ஸ் வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய ஃப்ளவர் வேஷ். இது நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த பப்பி உள்ள இருந்தது, அதே மாதிரி இன்னொரு பேக் மாதிரி செராமிக்கில். இது ஒரு பேபி. இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இப்போ மேலே பார்த்தோம்ல இங்கே இந்த ஃபேரி டேல் ஸ்டோரிஸ், குட் நைட் ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ் தான், பட் ஸ்மால். இருந்தாலும் இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும் தெரியுமா? இது தெனாலி ஸ்டோரிஸ். இதெல்லாம் ஜிஞ்சர் பிரெட். நான் சின்ன பாப்பா இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஸ்மால் சின்ன பசங்க படிக்கிற ஏற்ற இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் படிப்பேன் நான். ஸோ இதெல்லாம் ஸ்மால். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா, தெனாலிராமா, விக்ரம் வேதா, அப்புறம் பெட் டைம் ஸ்டோரிஸ். எனக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டேல்ஸ் ஆஃப் ஃபேரிஸ், கிராண்ட்பா ஸ்டோரிஸ், டேல்ஸ் ஆஃப் மேஜிக் அண்ட் மிஸ்ட்ரி, கிராண்ட்மா டேல்ஸ், கிராண்ட்பா டேல்ஸ், மூன்லைட் டேல்ஸ், டேல்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்ட், கிராண்ட்மா, பெட் டைம் ஸ்டோரிஸ், மூன் டைம். அது மோஸ்ட்லி அதே தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஒன்றுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று நான் எடுத்து காமிச்சேன், அவ்வளோதான். பஞ்சதந்திரா, ஃபேரி டேல்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்பெஷலான ஸ்டோரிஸ் எல்லாமே. இதெல்லாம் இடமே பார்த்தாமே இங்கே நம்ம மேலே ஒன்று வச்சுருக்கு, அரேபியன் டேல்ஸ். எனக்கு அரேபியன் நைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் இடமே இல்லை. ட்ரெஷர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ்,
டேல்ஸ் ஆஃப் மேஜிக் அண்ட் அட்வென்ச்சர். அப்புறம் இந்த 2 ரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேட் டேல், கிராண்ட்மா ஸ்டோரிஸ், மோஸ்ட்லி அதே வேர்ட்ஸ் தான் இருக்கும். அரேபியன் நைட்ஸ், அப்புறம் வேறு என்ன, ஃபோக் டேல்ஸ், அட்வென்ச்சர், ஃபோக் டேல்ஸ் வித் வேல்யூஸ் ஃப்ரம் அவர் லேண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டேல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது பிக், இதெல்லாம் வந்து ஸ்மால் புக்ஸ். இதுலேருந்து கூட நான் உங்களுக்கு வேணால் ஒரு 2-3 எடுத்து காட்டுறேன். இது குட் நைட் ஸ்டோரிஸ். இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது குட் நைட் ஸ்டோரிஸ். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வேறு இதெல்லாம் வந்து குட் நைட் ஸ்டோரிஸ்ன்னு பார்த்தா படிக்கும் போது இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இது மாதிரி படித்தோன்னா இது வந்து பெட் டைமில் படிக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஸ்மால் புக்ஸ், ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இது இன்னொரு ஃபேவரட் செக்ஷன். எங்கள் அம்மா வந்து ஒரு எடிட் பில்டனோட ரொம்ப 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 பெரிய என்ன சொல்ல ஃபேன் அப்படி கூட சொல்லலாம். எடிட் பில்டன் தான் எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட் ரைட்டர். அவரோட ஸ்டோரிஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே வாங்கிடுவாங்க. பார்த்தா ஃபுல்லாக எடிட் பில்டன் ஃபுல்லாக எடிட் பில்டன் இருப்பார். இப்போது நான் வந்து என்ன காட்டேன் உங்களுக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சுதாமூர்த்தியோட ஒரு புக், த மேஜிக் ஆஃப் தி லாஸ்ட் டெம்பிள். த மேஜிக் ஆஃப் தி லாஸ்ட் டெம்பிள் பை சுதாமூர்த்தி. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தனித்தனி செக்ஷன், ஒரு நாவல் மாதிரி. இது உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இது கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் இருக்கும், ஏன்னா இது எல்லாம் ஒரே ஸ்டோரி தான். இது அட்வென்ச்சரஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஸ்டோரி. நான் ஏதாவது யாருக்காவது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இது கண்டிப்பாக பண்ணுவேன். இது ஒரு ஃபேவரட் ஸ்டோரி சொன்னோன்னா. அப்புறம் த மிஸ்ட்ரி ஆஃப் தி டிஸப்பியரிங் கேட், த பேர்ட் வித் கோல்டன் விங்ஸ், இதோ சுதாமூர்த்தி. இது என்ன தனித்தனி ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். த ரிடில் தட் நெவர் வாஸ், ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த், இது வந்து டாக்டர் ஃப்ரம் தி விஷிங் ட்ரீ, சுதாமூர்த்தியோடது. அப்புறம் இதெல்லாம் இது ரொம்ப ஸ்மாலான ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எவ்வளோண்டு தான் இருக்கும். பெஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ், டேல்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் டெரர், தி கூஸ் கேர்ள், அந்த மாதிரி தனித்தனியாக குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ தி மேஜிக் ஃபார் அவே லேண்ட், த சீக்ரெட் ஐலாண்ட், தி சீக்ரெட் மவுண்டன். இது கூட நான் சின்ன வயசுலேருந்து அது இருக்கும்போது எங்கள் அம்மா இதை சொல்லி கொடுப்பாங்க. என் அக்காக்கும் எனக்கும் இதை படித்து காட்டுவாங்க. அப்படியே இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும். த சீக்ரெட் 7, தி பேக் டு தி மயூரி டவுன் ஹவுஸ், தி அட்வென்ச்சர், தி ஃபேமஸ் 5, தி மிஸ்ட்ரி, தி நாட்டி. அப்புறம் வேறு என்ன, த மேஜிக் மிரர், இது கீழே என்னது, தி நாட்டியோஸ், தெரியலையே என்னென்னு. சரி, அப்புறம் தி சீக்ரெட் ஐலாண்ட், இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுக்க முடியுமான்னு தெரியல, இப்போ வெளில வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் இந்த புக், கிளாசிக் கஹானியா. அப்புறம் ஸ்னோ ஒயிட், இதெல்லாம் வந்து ஸ்மால் புக்ஸ், அங்கே இடம் இல்லைன்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அவ்வளோதான், இதெல்லாம் இப்போ எடுத்து நான் வைக்கணும். ஸோ இது அவ்வளோதான். இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். கீழே இன்னும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த கீழே இருக்க ட்ராயரும் ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம். இதுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவோம். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். அப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.